السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அருமையானவர்களே, மனிதன் கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட ஒரு சில நேரத்திலேயே நம்ம அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். இஸ்லாத்துல அதிர்ஷ்டம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிர்ஷ்டமான நேரங்களை நமக்கு சொன்னாங்க. உம்மத்துக்கு காலையில் பரக்கத்து செய்வாயாக, அது அதிர்ஷ்டமான நேரம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திசையிலும் அதிர்ஷ்டமான திசை இருக்கு. கிபிலாவை நோக்கி உட்கார்ந்து நீங்க துவா கேளுங்க, அந்த துவா கபூல் ஆகும். அப்ப நம்முடைய திசையில ஒரு லக்கியான திசை எதுன்னா, காபா எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கி நாம் உட்கார்ந்து அல்லாட்ட கையேந்துவதுங்கிறது நம்முடைய அதிர்ஷ்டமான திசை. உலகத்துல நல்லது நடக்கணும், அது விரைவா நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு வியாதியிலேயோ ஒரு கஷ்டத்திலே இருக்கிறான்னா, அந்த மார்க்கத்துல பக்தி பரவசம் இருந்தால் தன்னுடைய அந்த கடவுளை துதிபாடி கொண்டே இருப்பார். எப்படியாவது நம்ம கடவுள் காப்பாத்திடுவார் நம்முடைய பேரை. இப்படி ஒரு இந்து மத சகோதரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் நேரத்துல தன்னுடைய சாமி பேரை சொல்லி எப்படியாவது நம்மளை காப்பாத்திருன்னு சொல்லி அந்த சாமி பேரை சொல்லி அவங்க பக்தி பரவசத்தை காட்டுறதை பார்க்கலாம். ஆனால் உண்மையான சத்திய ஏகத்துவத்திற்கு அந்த கடவுள்களில் இறைவன் ஒருவன் என்ற ஒரு சத்திய கடவுளா திகழக்கூடிய இறைவன், அப்ப அந்த அல்லாஹ் என்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நாம ஆபத்திலேயோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கூட நம்ம ஜபம் செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய பவரா இருக்கும் அப்படிங்கிறத உண்மையான அந்த இறைவனை அல்ஜம்மா ததுவு ஃபலவு அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறான். அல்லாஹ் எங்க இருந்தாலும் அல்லாஹ் கூப்பிடுப்பா. ஒரு பேரா ரெண்டு பேரா இருக்கு, நிறைய பேர் எனக்கு அழகான பேர் இருக்குங்கிறான்ல. என்ன கூப்பிடு, எங்க இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கிறான்ல. இஸ்லாமிய வரலாறுல ஹிஜ்ரி 900 வாழ்ந்தவங்க தான் அலியுல் மஹல்லி அப்படிங்கிறவங்க. இவங்க அதிகமான முறையில ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாரையுமா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச வாய்ப்பு கிடையாது. நபிமார்களே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி இறைநேசர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை சந்திச்ச அந்த சீதேவிகள்ல இந்த அலியுல் மஹல்லிங்கிறவங்களும் ஒரு ஆள். இவங்க அல்லாங்கிற வார்த்தையை இவங்க வாயிலிருந்து வந்தாலே என்னெல்லாம் அதிர்ஷ்டம் நடக்கும் தெரியுமா? ஒரு யாசகர் ஒரு சமயம் இவங்கள்ட்ட உதவி கேட்டு வந்தார். சொன்னாங்களாம், நீங்க பொதுவாகவே இவங்கள்ட்ட யாராவது உதவிக்குன்னு வந்தா கொஞ்சம் ஈயம் இருந்தா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. அப்ப அந்த ஈயம் பூசக்கூடிய அந்த ஈயத்தை எடுத்துட்டு வாம்பாங்களாம். எடுத்துட்டு வந்த போது நெருப்புல போட்டு அதை உருக்குப்பா அப்படிம்பாங்களாம். என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தா, உருக்கும் பொழுது நினைச்சுவாங்களாம் கொஞ்சம் தன்னுடைய கையா கொஞ்சம் மண்ணள்ளி போடுவாங்களாம். போடும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம். கொஞ்ச நேரத்துல அந்த உருவக்கூடிய இது தங்க பாகாக ஆயிரும், தங்கமா மாறிடுமா. அது கொண்டு போ, நீ எடுத்துட்டு போகும்பாங்க. இஸ்லாமிய வரலாறுல எழுதுவாங்க, மண்ணையும் பொண்ணு ஆக்கக்கூடிய ஒரு கலை ஒண்ணு இருக்கு. மண்ணை கூட பொண்ணு ஆக்கிடலாம். அந்த கலைக்கு அரபியில சொல்லுவாரு கீமியா கலைம்பர். ஆனா உழைச்சி சம்பாதிச்சா தான் அதுல பறக்கத்து இருக்கு. இந்த மாதிரி கலையில சம்பாதிச்சா அதுல பறக்கத்து இருக்காதுன்னு எழுதுவாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பார்த்தீங்களா, இதுலதான் பறக்கத்து இருக்கு. ஏன்னா குயிக் பணக்காரனாக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கலை தெரியும். மண்ணையும் பொண்ணு ஆக்கிடுவாங்க. அதனாலதான் அவங்க காலத்துல இருந்த ஒரு உலக கோடீஸ்வரன் அவர்களை கொண்டு களிமா சொன்ன ஒருத்தன் அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் மண்ணை பொண்ணாக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆனா அப்படிங்கிறது கூட தப்சீர்ல எழுதியிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருந்து கத்துக்கிட்ட கலை தான் அது, மண்ணையும் பொண்ணாக்குறது. ஆக அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒரு தானம் தர்மம் செய்யும் போது கூட அவர்கிட்ட மண்ணை எடுக்க சொல்லி அது பொண்ணாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ்வுடைய பேருக்கு இருக்கு என்றால் நம்ம அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்ங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் வலதிக்ருல்லாஹி அக்பர் அப்படிம்பான். என்ன நினைச்சுக்கிட்ட அல்லாஹ்வுடைய பேரை, அல்லாங்கிற வார்த்தையை சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா?
அல்லாங்கிற வார்த்தையினுடைய திக்ரு மிக பெரியதுப்பாங்கிறான். மிக பெரியது என்று சொல்லக்கூடியது நாம இல்ல, அல்லாவே சொல்றான். அல்லாவே பெரியவன், அந்த பெரிய ஆண்டவனே பெரியதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அல்லாமா ஷாரானி 9ஆம் நூற்றாண்டில எகிப்து நாட்டிலே வாழ்ந்து ஆன்மீக புரட்சி செய்த அல்லாமா ஷாரானி தன்னுடைய என்று ஒரு கிதாப்ல சொல்லுவாங்க, ஒரு இறைநேசர் இருந்தாராம். அவன் எந்த அளவுக்கு அசுர பலம் உள்ள ஆளுன்னு சொன்னா, ஒரு வெட்டின ஒரு கையை கொண்டு வந்தான். வெட்டின கைய நம்ம திரும்ப ஒட்டணும்னா ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டா தான் ஒட்ட முடியும். அவங்கள்ட்ட யாராவது வந்தா துண்டாக்கப்பட்ட கையை கொண்டு வந்தா வாயில இருந்து உமிழ்நீரை எடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அதுல அந்த கையை வச்சுட்டு அதை அப்படி ஒட்டிருமா. அவங்க வாயில ஏதோ முணுமுணுத்து ஏதோ செய்துட்டாங்கிறத அந்த கை ஒட்டப்பட்ட அந்த மனிதர் கேட்டாரு, நீங்க என்ன சொன்னீங்க? உடனே கை ஒட்டிக்கிட்ட, பெரியவங்களை நீங்க என்ன சொல்லி ஒட்டினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிஸ்மில்லா அல்லாங்கிற பேரை மட்டும்தாப்பா நான் சொன்னேன். இல்ல இல்ல நீங்க அதெல்லாம் சொல்லல, சொன்னால் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த ஆள் என்ன சொல்றான், நீங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்லல, சொன்ன உடனே ஒட்டின கை கழட்டு விழுந்துட்டான். அவனுக்கே நம்பிக்கை இல்லை, அல்லாங்கிற பேருக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கான்னு அவனுக்கே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா கை கலந்துச்சு. ஒட்டினவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஒட்டியது. ஒட்டு வாங்கினவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஒட்டு கழண்டு கீழே விழுந்து. அதெல்லாம் அல்லாங்கிற பேரை வச்சுலாம் ஒட்டிட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரல. பதிலா ஒட்டின கை கீழே விழுந்துருச்சுன்னு எழுதுவாங்க. பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்கிறதே சாதாரணமான திருநாமம் இல்லை. நீங்க எத்தனை திக்ரு செய்தாலும் அந்த அத்தனை திக்ருலையும் அல்லாஹ்ங்கிற பேர் மிக்சிங் இல்லாம இருக்காது. லா இல்லாஹ இல்லல்லா, அங்கேயும் அல்லாஹ் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ், அதுலயும் அல்லாஹ் இருக்கா இல்லையாங்க? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அதுலயும் அல்லாஹ் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இருக்கா? இருக்குல்ல. அல்லாங்கிற பேர் எல்லாத்துலயுமே இருக்குல்லங்க. அதுதான் உயிர். கையில உயிர் இருக்கா இல்லையா? இருக்குல்லங்க. வெட்டிட்டனா அந்த வெட்டின கையில உயிர் இருக்காது. கையில உயிர் இருக்கா இல்லையா? கண்ணுல இருக்கா இல்லையா உயிர்? அந்த கண்ணில உயிர் இருக்க போய் தான் கண்ணால பார்க்க முடியுது நம்மளால. அப்ப அந்த உயிரினுடைய தாக்கங்கள் நம்முடைய உறுப்புகள் இருக்கிற மாதிரி நீங்க பாருங்க, ஒரு வைத்தியத்தை வந்து திடீர்னு பெரிய பெரிய வைத்தியத்தை வந்து மருந்து கேட்க வருவான். அவர் என்ன செய்வாரு, அந்த காலத்துல ஒரு பொடியை கொடுத்து தேன்ல கலந்து சாப்பிடுங்கன்னு கொடுப்பார். அவருக்கு தெரியும் இதுக்குண்டான மருந்தே தேன்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். தேனு தானே அப்படின்னு அசால்ட்டா போயிடும். அதான் எல்லா கடையிலும் இருக்க அப்படின்னு. அவருக்கு ஒரு வித்தியாசமா தெரியுதுக்காக அந்த பொடியில தான் மருந்து இருக்குன்னு இதை கலந்து சாப்பிடுன்னு சொன்ன உடனே அவன் நினைக்கிற இதுலதான் மருந்து இருக்கு போல தெரியுது அப்படின்னு நினைச்சு தேனு தான் எல்லா இடத்துலயும் இருக்க, வைத்தியத்து கூட எல்லாரும் அந்த மருந்து வைத்தியத்தை தான் இருக்கு. அந்த தேனின் கலவையில தான் அந்த வேலையே செய்யுதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா தேனை சாப்பிடணும்னா இவர் எதுக்கு வைத்தியம், நம்மளே கடையில வாங்கி நம்மளே டாக்டரா எல்லாமே நினைப்பான். அப்ப அது மிக்சிங் ஆகுறது. அந்த அல்லாங்கிற வார்த்தை எங்கெல்லாம் மிக்சிங் ஆகிருக்கிறதோ அப்ப அந்த பவரே எதுலதான் இருக்கு, அல்லாங்கிற வார்த்தையில தான் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மௌலத் துவைலான்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 2 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர் பொதுவாக ஞானி என்றால் சீடர்கள் நிறைய இருப்பாங்க. அப்துல் ரஹீம், ஷுவைப் 2 சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க. இந்த 2 பேருக்கு என்ன செய்தாங்க, சீடர் ஆசீர் வழங்கும் பொழுது தன் தலையில போட்டிருந்த தொப்பியை கையில கொடுத்து, இங்க நீங்க தொப்பியை என்ன செய்யுங்க, வெட்டி ஆளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு 3 பீஸா போட்டு உங்களுடைய பரக்கத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாங்க. அதை வாங்கினவர் இருக்கு பத்தியில ஷுவைப்ங்கிற சீடர், அவர் ஒரு டைலர். டைலருக்கு தெரியும் இந்த தொப்பியை வந்து 2ஆ தான் வெட்ட முடியும், 3ஆ வெட்ட முடியாது. இந்த ஷுவைப்ங்கிற டைலர் என்ன செய்தார், அந்த சீடர்ல, குருவே 3ஆ போட சொல்லியல, இது 2ஆ தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி குருட்டையே விளக்கம் சொன்னார். சொன்னாங்களாம், தம்பி பிஸ்மில்லா சொல்லி வெட்டு அப்படின்னாங்களாம். இப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வெட்டப்பட்ட பொழுது அது எல்லோருக்கும் 3 பிள்ளைகளுக்கும் என்ன செய்தது, அது ஒண்ணுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் போதுன்னு சொன்ன அந்த துணி பல பேருக்கும் அது புழங்கக்கூடிய அந்த தொப்பியாக இருந்தது என்று அவர்களுடைய வரலாற்றை எழுதி முடிப்பாங்க. ருசுலானு திமிஷ்கின்னு ஒரு பெரியவங்க 560 வாழ்ந்தவங்க. இவங்கள்ட்ட ஒரு சமயம் ஒரு 15 விருந்தாளிகள் வந்தாங்க. ஆனா இவங்கள்ட்ட இருந்ததே வெறும் 5 ரொட்டி தான். அந்த 5 ரொட்டி ஸ்பெஷல் புரோட்டாலாம் கிடையாது.
காத்து மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ரொட்டி தான். இந்த 5 ரொட்டி வந்தது 15 பேரு, கடுமையான பசி, அதை தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட இல்ல. சொல்லும் போது அந்த உணவை தீக்கி வைக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி வச்சாங்களா, குலு பிஸ்மில்லா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வ அன்த கைருர் ராஸிகீன். சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சாப்பிடுங்க. யா அல்லாஹ், நீ கொடுத்த எண்ணத்தில் எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக, நீ எண்ணம் அளிப்பவர்களே ரொம்ப சூப்பரா எண்ணம் தரக்கூடியவன் என்று அல்லாஹ் பிஸ்மில்லா சாப்பிடுங்க என்று சொன்னவுடன் 5 ரொட்டிய 15 பேரு பசி, கடும் பசியில அவ்வளவு பேரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் நிறைய இருந்தது. மிச்சத்தை 15 பேருக்கு 2வது பங்கு வச்சு பார்சல் கட்டப்பட்டது. அந்த பார்சல் அங்கிருந்து எங்க கிளம்புனாங்க, பகதாதுக்கு. அந்த பகதாது போய் சேர்ற வரைக்கும் சிரியா எங்க இருக்கு, ஈராக் எங்க இருக்கு, பிளேட்ல தான் போக முடியும். அங்க பகதாது ஈராக்ல எல்லாம் இருக்கு, சிரியாவில் இருந்து கிளம்பினது. ஆக அல்லாஹ்வுடைய பேரோடு பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த உணவு எவ்வளவு பாக்கியமானதாக இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா சாப்பாடு அப்படி இருக்கு, காலியாகவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படக்கூடிய உணவு, அந்த உணவினுடைய பரக்கத் அது அளவிட முடியாது. ஏன் அல்லாஹ் என்பவனே அளவிட முடியாத ஒருவன், அவன் பெரிய பவரானவன் அல்லவா? அப்ப அந்த பவரான பேரை எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதனுடைய பரக்கத்துக்கள் கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்லை. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி பகதாதில் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அதே அவங்க சொந்தக்காரர் தான் அஹ்மது ரிஃபாயி, அவங்களும் அந்த 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க தான். இவங்களெல்லாம் சந்தித்த ஈராக்கின் தலை சிறந்த மாமேதை அபு அப்துல் பத்தாயிஹி, பத்திங்கிற அந்த ஊர் பேர். ஈராக்ல ஒரு ஊருக்கு பேர் என்னதுங்க, பத்தீஹா நகர்னு பேர். அந்த பத்தீஹா நகரை சார்ந்த உஸ்மான் இப்னு மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்கள பாக்குறதுக்காக ஒரு சமயம் 7 வேட்டையாடக்கூடிய 7 வேடர்கள் வந்தாங்க. அந்த வேடர்கள் 7 பேர் வந்து குருவுக்கு பக்கத்துல நின்றுட்டு வேட்டையாடிட்டு, பறவையை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. வேட்டையாடும் போது ஒரு பெரிய பறவையில அடியில அது கீழே செத்து கீழே விழுந்துருச்சு. உடனே குரு சொன்னாங்க, இதை சாப்பிடாதீங்கப்பா, உயிர் இருக்கணும், செத்து போச்சு. செத்து போனதை மீன் மட்டும் தான் நமக்கு அனுமதி சாப்பிடுறது. செத்து போனதுல அனுமதி இது மட்டும் தான் சாப்பிட முடியுங்க, மீனை தவிர செத்து போனது எதுவுமே சாப்பிடக்கூடாது. தம்பி இது உயிர் இல்லப்பா, செத்து போச்சுப்பான்னா கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அப்படியா, செத்து போச்சா, நீங்கன்னா உயிராக்கி தாங்களேன், நீங்களும் அதை உயிர் பேச்சு இப்படி நக்கல். சின்ன பிள்ளைங்க, சிறு வயசுக்காரம்பர் இன்னைக்கு பூவா பெருசு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றதுலதான் நிறைய இருக்கிறா நிறைய பேர். அதே மாதிரி பெருசு, நீங்க வந்து உயிராக்கி தாங்களேன், நாங்க சாப்பிடுறோம். சும்மா இருப்பாங்களா? தன்னுடைய பவரை காட்டினாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பேரை தான் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு, இறைவா இந்த பறவையை உயிராக்கு, எலும்புகளை உக்கி மக்கி போன எலும்புகளை உயிராக்குபவனே, இதை உயிராக்கும் அல்லாஹ்வுடைய பேரை தான் சொன்னாங்க. அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தையும் சொன்னாங்க, பிஸ்மில்லா, ரெண்டுமே அல்லாஹ்வுடைய பேர் தானாங்க. சொல்லி அடுத்த செகண்ட்ல அப்படியே பறந்து வானத்திலே மாயமானது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கேயே அவர்களுடைய சிஷியராக ஆகி அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டராகவே இப்படி ஒரு அதிசயத்தை நம்முடைய ஞானி நிகழ்த்தி விட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தைக்குண்டான ரகசியத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் பேசினா கூட புரியவே முடியாது. நம்ம வணங்குற ஆண்டவன் சாதாரணமானவனாங்க, சும்மா அல்லாஹ்னு சொல்லிக்கிறோம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். குர்ஆன்ல எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான் தெரியுமா? ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, நிச்சயமாக ரொம்ப ஆணித்தரமா அழுத்தி ஓரமா நெத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அல்லாஹ் சகல சக்தி பெற்றவன், அல்லாஹ் சக்தி பெற்றவன். அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கே எல்லாம் சொல்லப்படுதோ அங்கே எல்லாம் சக்சஸ்ஃபுல், வெற்றி, எங்கேயுமே தோல்வியாகாது. எத்தனையோ டாக்டர்கள் எழுதி கொடுத்த மருந்துகள் கேட்கலாம், சைடு எஃபெக்டா கூட ஆகலாம். இத்தனை பேர்கள் ஏருக்கு மாறாகி அடி வாங்கின டாக்டர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரிகளை நொறுக்குன டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாவை பயன்படுத்தின எந்த காரியமும் தரித்திரியம் குறித்த வரலாறு கிடையாது. உலகத்திலே நிம்மதி என்பது அல்லாவை நினைப்பதில் தான் இருக்கிறது. உலகத்திலே நிம்மதி என்பது இன்னைக்கு பிரதமருக்கு இருக்குதா? உலக பணக்காரனுக்கு இருக்குதா? உலகத்திலே பெரிய பணக்காரன் அமெரிக்காக்காரன் ஒருத்தர் இருக்கான், 10 பணக்காரன் உலக லிஸ்ட்ல வர்றான். இவங்க எல்லாம் பெரிய நிம்மதியில் இருக்காங்களா? அல்லாஹ் என்ற வார்த்தையை யாரு உள்ளத்தாலும் உதட்டாலும் தியானித்து கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கார்களோ இவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். குர்ஆன் சொல்கிறது, அலா பி திக்ரில்லா
அல்லாஹ் என்ற வார்த்தை நாவில் சொல்பவர்களுக்குத்தான் உள்ளத்தில் நிம்மதிங்கிறான். யாருக்குத்தான் நிம்மதி? கல்யாணம் முடியுங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், பொஞ்சாயிட்டு இருங்கிறான்ல. எத்தனை பேர் தூக்கு போட்டு இறந்திருக்கான் பொஞ்சாதியால? எத்தனை பேர் நடு ரோட்டுக்கு வந்திருக்கான் அன்னைக்கு பொஞ்சாதியால? எத்தனை பேர் எத்தனை கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் ஆகியிருக்கான்? ஆக கல்யாணத்தின் நோக்கங்கள் மாறுகிற பொழுது நிம்மதி என்பது அவர்களுக்கு தோல்வியாக ஆகிவிடுகிறது. ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது அவன் நிம்மதி பரிசை பெறுவான் என்பது அழுத்தமாக சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பகதாதுல பாலவீன் அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல இறைநேசர்கள் கூட்டம் கூட்டமா இறைநேசர்களாக வந்திருக்கிறாங்க. அந்த ஈராக்கில பாலவி குடும்பத்தை சார்ந்த முகமது பின் அலி பாலவி ஹிஜ்ரி 983 வாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய மாணவர் சொல்வாரு, எங்க குரு மதீனாவுல ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த பொழுது திடீர்னு சாவி காணா போயிடும், திடீர்னு ரூம்பு சாவி காணா போயிடும், தவம் செய்யக்கூடிய தவச்சாலையினுடைய ரூம்பு சாவி காணா போயிடும், அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய வணக்கம் செய்யக்கூடிய ரூம்பு சாவி காணா போயிடும். உடனே சாவியை அடிக்க முடியுமா? சாவியை தேட முடியுமா? உடனே வருவாங்களாம், பூட்டை பிடிச்சி பிஸ்மில்லான்னு பூட்டு தானா திறந்துடும். எப்படிப்பட்ட பவரை வச்சிருந்தாங்க பாருங்க. அல்லாஹ் என்ற வார்த்தையை எங்கெங்கெல்லாமோ பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பவராக பயன்படுத்தினார். அருமையானவர்களே, இன்னைக்கு காபத்துல்லாவை நோக்கி நம்ம போறோம் ஹஜ்ஜிக்கு. காபாவை நம்ம சுத்துறோம். நீங்க கேட்டா சிரிப்பீங்க. காபா சில பேரை சுத்துச்சு, காபத்துல்லாவே சுத்துச்சு சில பேரை. இப்ராஹிமுல் ஹவாஸ் சொல்லுவாங்க, இப்ராஹிமுல் மத்துபூலின் ஒரு அறிஞர் இருந்தார், காபாவுக்கு சென்றார், காபாவுடைய ஒவ்வொரு கல்லும் கிளம்பி வந்து அவரை சுத்தி கொண்டு அந்த இடத்துல போய் நின்றதான். இத சொல்லுவா இமாம் யாபி சொல்வாரு, 500 வரலாறு யாபி சொல்வாரு, அந்த சீசன்ல ஹஜ்ஜுக்கு போன ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இதை கண்ணால கண்டது என்னிடத்திலே சொன்னார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் உலகத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிமுல் மத்துபூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி அவருடைய சீடர் சொல்லுவாரு, நாங்க ஒரு சமயம் பரக்கா என்ற ஊருக்கு போனோம். போகும்போது ஒரு பொம்பளை அவங்க வாகனத்தை கழுதையில போன அந்த வாகனத்தை நில்லுங்கள் குருவே, நில்லுங்கள் குருவேன்னு சொல்லி அவங்க வாகனத்துல ஒரு பொம்பளை வந்து தடுத்து நிறுத்தினா. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. என் பையன் பிரெஞ்சு படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறான், பிரிட்டிஷ்காரர்களால் கைது செய்யப்பட்டு பிரெஞ்சிலே கைதியா இருக்கிறான், நான் என் பையன் இப்ப வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன செய்தாங்களாம், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்தாங்களா. முதல்ல அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு துவா செய்தாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நினைக்கிறான் பார் உன் பையன், என்ன நினைக்கிறான் பார். பிரெஞ்சு படையால் கைது செய்யப்பட்ட அந்த பையன் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி துவா செய்த பிறகு என்ன நினைக்கிறான்பா. அப்ப அந்த பையனை பார்த்த பிறகு அந்த அம்மா சந்தோஷத்துல சொல்லிச்சான், அல்லாஹ் மீது சத்தியமாக இப்படியும் சில பேர், நான் சாட்சி சொல்கிறேன், என் புள்ள விஷயத்திலே கண்ணால கண்ட சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு இப்படியும் சில பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டா நிக்கிற இடத்திலேயே அல்லாஹ் அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல் ஆக்கி கொடுக்குற அளவுக்கு சில பேர்கள்லாம் இருக்கிறாங்கப்பா என்று அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு சொல்லி சென்றது என்று எழுதி காட்டுவாங்க. அல்லாமா ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் முகமது அனான் இருக்காங்களே, ஒரு சமயம் எகிப்து நாட்டுல கப்பல்ல அந்த குரு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது நைட் நேரத்துல குருகிட்ட வந்து சில பேர் புகார் பண்ணாங்க, குருவே நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம், கப்பல்ல போயிட்டு இருக்கோம், இந்த கூட்டத்துல ஒரு சாப்பாட்டுறாம ஒரு ஆள் இருக்கார், நிறைய திங்கிறான், அவ்வளவு வச்சு அவனே தின்றுவான் போல தெரியுது. ஒரு சாப்பாட்டுறாம இருக்கிறான். நேத்து மட்டுமே பல கிலோ வெயிட் உள்ள ஒரு பெரிய மீனை தின்னு போட்டான், ஒரு கூட நிறைய பேர்த்த மரத்தை தின்னு போட்டான். நீங்க தான் அவரை என்ன செய்யணும், பண்படுத்தணும், பக்குவப்படுத்தணும் குருவே என்று முகமது அனான்ட்ட வந்து மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கிற நேரம் அது எல்லாருமே எனக்கு மிஸ்ர் நாட்டுல கப்பல்ல ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உடனே தம்பிங்க வா, இவன் தட்டையில உட்காரு, என் பக்கத்துல உட்காருனாங்க. ஒரு ரொட்டியை எடுத்தாங்க, 2ஆ உடைச்சாங்க, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மனிதர் அரை ரொட்டியை தான் அப்ப தின்ன, அப்ப வயிறு நிறைஞ்சிருச்சு. அரை ரொட்டியில ஒரு பெரிய பல கிலோ மீனை தின்னவர், ஒரு கூட நிறைய பேர்த்த மரத்தை தின்னவர், குருவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அரை ரொட்டியிலே வயிறு நிறைந்து விட்டு இருந்தது. அப்ப மட்டும் சொல்லல, வாழ்நாள்ல அதுக்கு பிறகு அவர் அரை ரொட்டிக்கு மேல தின்னதே கிடையாது. உடனே அவருடைய மனைவிமார்கள்லாம் வந்து குடும்பமே வந்து குருவுக்கு வாழ்த்து சொன்னாங்களாம், நல்ல வேலை நீங்க அவரை சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டிய, இல்லைன்னா எங்க வீட்டை உள்ள அவ்வளவு தீவனத்தையும் அந்த ஆள் தின்னு விடுவான் அப்படின்னு சொல்லி
அந்த நன்றி சொல்ல வந்தார்கள் குடும்பத்தினர்கள் என்று எழுதுவார்கள் என்றால், இப்ப அல்லாஹ் ஜஸல்லாஹு அன்னா ஹைரா, குருவே உங்களுக்கு நற்கூலி, எங்க வேலை லேசாக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு எத்தனையோ இஸ்லாமிய வரலாறு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுடைய வார்த்தையிலே அதிசய நிகழ்த்துறவர்கள். மிஸ்ர் நாட்டுல உம்மு அஹமதுல் காபிலியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு சமயம் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, மகனே ஜெய்தூன் எண்ணெயை பத்த வைப்பா, விளக்குல எண்ணெயை ஊத்துப்பா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எம்மா எண்ணெய் இல்லம்மா, என்ன காலியா போச்சுமா, ஜெய்தூன் எண்ணெய் இல்லம்மா, தண்ணிய ஊத்துப்பா. தண்ணிய ஊத்துனா எப்படி எரியும்? சுப்பல் மா ஃபி சிராஜி, விளக்குல தண்ணிய கொட்டு, சும்மா கொட்டாத, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கொட்டு, தண்ணி கூட எண்ணெய் ஆயிருப்பா. எரிந்தது சொன்னாங்க. உங்க மகன் கேக்குறாரு, ஏமா தண்ணி போய் எப்படி எரியும்? தண்ணி எரியாதுப்பா, உண்மைதான். ஆனா அல்லாஹு தாலாவுக்கு யார் கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ உலகத்தில் எல்லாமே அவர் சொன்னா கேட்கும். அவர் அவர் என்ன சொன்னாலும் தண்ணி கூட எண்ணெய் ஆகும். சஹாபாக்கள் போருக்கு போனாங்களே, கப்பலும் இல்ல ஒண்ணும் இல்ல, தண்ணி மேல நடந்து போனாங்க. தண்ணி மேல பாரசீகத்தை விழுக சஹாபாக்கள் போனாங்க. என்ன சொல்லிக்கிட்டே போனாங்க? சும்மா போனாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டே போனாங்க, யாசீன் சூராவை ஓதிக்கிட்டே போனாங்க. அங்கேயிருந்து பார்த்தாங்க, என்னடா இது, படைகள் எல்லாம் தண்ணியில வாத்து மிதக்கிற மாதிரி மிதந்து வர்றாங்க, இவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது, இவங்க எல்லாம் பிசாசுகள் சொல்லி ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டார்கள் என்று பாரசீக வரலாறு, சஹாபாக்களுடைய போர்க்கள வரலாறு எழுதி காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உலகத்திலே அதிசயம் நிகழ்த்தியவர்கள் ஒரு நிகழ்ச்சி அல்ல, 2 நிகழ்ச்சி அல்ல, சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால நான் சொல்ல வர்ற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் என்பவன் சக்தி வாய்ந்தவன் என்று குர்ஆன் சொல்லுதோ, அல்லாஹ் என்ற திக்ரும் சக்தி வாய்ந்தது. அல்லாஹ் என்பவன் எப்படி அழியாத, அல்லாஹ்வுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஹய்யுன் கய்யூம், அவன் என்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான், அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவன் முடிவு கிடையாது. உலகத்திலே எல்லாமே குல்லுமன் அலேகா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால் வல் இக்ராம், உலகத்திலே எல்லா சாம்ராஜ்யம் அழியும், அல்லாஹ்வுடைய ராஜாங்கம் மட்டுமே நிலைக்கும் என்று சொல்றானே, அந்த நிலையான ஆண்டவனுடைய பெயரை கொண்டு எந்த காரியம் நடத்தினாலும் வெற்றி வெற்றி. அல்லாஹ்வை மறந்துடாத, இறைவா என்னை நீ கைவிட்டாதே என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற தத்துவத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல, என் அடியன் என்னை கூப்பிட்டா நான் பதில் சொல்லிடுவேன், என் அடியன் என்னை கூப்பிட்டா உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் நல்லா சொல்றானா இல்லையா? அப்ப அந்த அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு அல்லாஹ்வினுடைய அந்த தாரக மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.